அப்புறம் இன்ஸ்டாகிராமும் சரி, யூடியூப்லயும் சரி, இந்த ஆயில் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அடர்த்தியா இருக்கும் அப்படின்னு நெறைய ப்ரமோட் பண்றாங்க. இதுக்கு உண்மையாலுமே அது ரீசன் இருக்கா? கிடையாது. ஆயில்னால அடர்த்தியாகும். அப்புறம் என் ஃப்ரெண்ட்லாம் சொன்னாங்க, முயல் ரத்தத்த நான் தேய்க்கிறேன் ம். அப்படின்னுலாம். அந்த மாரிலாம் இல்ல. இந்த எந்த ஆயில்னாலயும் நம்மளுக்கு ஹேர் குரோத் வந்து நடக்கிறது பாசிபிளே ம், கிடையாது. ம், முழுக்க முழுக்க நீங்க என்ன சாப்பிடுறீங்க, உங்களோட பாடி டைப், நீங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ஆயிலுமே நம்ம வந்து நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் முக்கியமா ஹெட்டோட டெம்பரேச்சர கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்ம வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்றோம். ம், ம், அது அந்த நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன ரீசனே அதுதான். உச்சந்தலை இல்ல நம்ம தலை பகுதி வந்து நார்மல் டெம்பரேச்சர்ல இருந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா முடி வளரும். ம், ஸோ ம், அத வச்சு தான் இந்த ஆயில் தடவுனேன் எனக்கு வந்து முடி நல்லா லாங்கா வருது அப்படிங்கிற கான்செப்ட்டே. ம். ஸோ பொதுவா இதுலருந்து எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்ம தலைய வந்து குளுமையா வச்சுட்டோம் அப்படின்னாவே, பாதி ப்ராப்ளம் வந்து எக்ஸாக்ட்லி. ஸோ அது ஹேர் ஃபால் நடந்து இல்ல ஏதாவது பிரச்சனை வந்து தான் அத ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே. ரெகுலராவே ஃபுட்டுலயுமே சரி, ரொம்ப ஸ்பைசியா, ரொம்ப ஆயிலியான ஃபுட்ஸ எடுத்துக்காம, ஒரு மாரி சாத்வீகமான டயட் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கனாலே, பாடி டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆகாது. ஓகே. அதே மாதிரி நெறைய லாங் டிஸ்டன்ஸ் வொர்க்குக்காக ட்ராவல் பண்றீங்க அப்படின்னாலும், ரெகுலரா வந்து வீட்ல எண்ணெய் தேய்ச்சு குளிச்சீங்க அப்படின்னாலும், ஹெட்டோட டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் வந்து மெயின்டெயின் ஆகும். அதே மாரி நெறைய தண்ணி குடிக்கணும். குடிக்கணும். தண்ணி, இளநீர், மோர் இதெல்லாம் நம்ம ரெகுலரா கன்சியூம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நார்மலைஸ்